கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு வார்த்தை, எபிரெயர் 13 அதிகாரம் 6 அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம் ஒவ்வொருவரோடும் கூட இன்றைக்கு இடைப்படுகிறார். இன்றைக்கும் கூட ஒருவேளை நீங்க எத்தனையோ மனிதர்களை குறித்து ஒரு பயம் நிறைந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடும். ஆனால் ஒரு நாளும் நமக்கு மனிதர்கள் எதிரிகள் இல்லை என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. ஆனா இந்த மனிதர்களுக்கு பின்பாக சாத்தான் பின்னாடி நின்று செயல்பட்டு அவர்களை நமக்கு எதிராய் தூண்டிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு கூட பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் நமக்கு சகாயராய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு உதவி செய்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறபடியினால நம்ம தைரியமா இன்னைக்கு சொல்லணுமா, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இப்படி நீங்க சொல்லும் போது அந்த மனிதர்களை குறித்த அந்த பயம் முதலாவது உங்க இருதயங்களை விட்டு விலகும். அதற்கு அடுத்தபடியா அந்த மனிதர்கள் உங்களுக்கு எதிராக என்ன செய்ய நினைத்தாலும் அது அவர்களால் செய்ய முடியாதபடி அவர்களுக்கு அது தடைப்பட்டு போகும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். நம்ம வாசித்திருக்கிறோம், மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்குமா. அப்போ இன்றைக்கு நீங்க ஒருவேளை அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு பயந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு இருக்குமானால் அது உங்களுக்கு நீங்களே கண்ணியை வருவித்துக் கொள்கிறதான ஒரு காரியமா இருக்கும். இன்றைக்கு அந்த பயங்களை விட்டு நீங்கள் வெளியே வரும்படி தேவன் விரும்புகிறார். அதே எபிரெயர் 13:5 நம்ம பார்க்கிறோம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பவுல் அதைத்தான் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு அவர் சொல்லி இருக்கும் போது நீங்க ஏன் மனுஷங்களுக்கு பயப்படணும்? அவர் நம் கூடவே இருக்கும்போது நாம் ஒரு நாளும் எந்த மனிதர்களுக்கும் பயப்பட தேவையில்லை. இதைத்தான் தாவீது சங்கீதம் 27:1 சொல்லுகிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? அப்போ அவர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, அவர் நமக்கு ரட்சிப்பா இருக்கிறாரு. நம்ம யாருக்கு பயப்படணும்? எந்த மனுஷருக்கு பயப்படணும்? நம்முடைய ஜீவனுக்கு பலனாய் அவர் இருக்கிறாரா? அரணாய் அவர் இருக்கிறாரா? அப்போ நம்ம யாருக்கு பயப்பட வேண்டும்? இன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட மனிதர்களை குறித்த உங்க பயங்களை உங்க இருதயங்கள்ல இருந்து தேவன் அப்புறப்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். அதே போல மத்தேயு 10 அதிகாரம் 28, 29, 30, 31 நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் மறுபடியுமாக உங்களோடு இடைப்படுகிறார். உங்கள் தலையில இருக்கிற முடியை கூட அவர் எண்ணி வைத்திருப்பார் என்றால், அப்போ நம்மளை எவ்வளோ விசேஷித்தவர்களாய் அவர் பார்க்கிறார் என்றால் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு தகப்பன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி அப்பா, நீர் எங்களுக்கு சகாயராய் இருக்கிறபடியினால் நாங்கள் பயப்பட மாட்டோம். அப்பா, மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம், சொல்லுகிறோம். அப்பா, ஒரு நாளும் ஒரு மனிதர்களும் எங்களுக்கு விரோதமாய் நிற்க முடியாது, தீங்கு செய்ய முடியாது. ஏனென்றால் நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறீர். அப்பா, எங்களோடு கூட ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால், எங்கள் ஜீவனுக்கு அரணாய் நீர் இருக்கிறபடியினால் ஒரு நாளும் ஒரு மனிதனும் ஒரு சத்ருவும் எங்களை தொட முடியாது என்பதை அறிந்து விசுவாசித்து உம்மை துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.